சிங்கப்பூர் சொன்னேன் இல்லையா, பல மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்டை பத்தி பேசுறோம். அதாவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தங்குறதுக்காக உள்ளது. இப்போ நீங்க வீடுல தங்கிருக்கீங்க இல்லையா, சில கடைகள், ஷாப் ஹவுஸ், இந்த ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வணிக சொத்துக்கள். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். ரெசிடென்ஷியலையும் நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ரெசிடென்ஸ்ல வந்து தீவகப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, HDB. அப்புறம் வந்து கோண்டமினியம்ஸ் சொல்லுவாங்க. கோண்டமினியம்ஸ்னா பிரைவேட். மூணாவது பாத்தீங்கன்னா தரை வீடுகள் சொல்லுவாங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலே நிறைய இருக்கு. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில இண்டஸ்ட்ரியல் ஒன்று இருக்கு, ஆபீஸ்னு ஒன்று இருக்குது. அதுலயே வந்து நிறைய சொன்னல, குத்தகை சொத்து இருக்கு, ஃப்ரீ ஹோல்டு இருக்குது. குத்தகை சொத்துலயே சில ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா 99 வருஷம் இருக்கும், சில இது 60 வருஷம் இருக்கும். ரெனியூ பண்றதுன்னா ஒருத்தங்க வந்து என் பிளாக்னு சொல்லுவாங்க. 99 வருஷம் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் டெவலப்பர் வந்து வாங்கி வாங்க ஒரு காசு கிடைக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என் பிளாக்கே பண்ண முடியாது. இப்போ யாரோட ப்ராப்பர்ட்டினா UOB யோட ப்ராப்பர்ட்டி.